வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 24 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி வலுவடைந்திருக்கிறது. வடக்கு ஆந்திர பிரதேசத்திலிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் அது நீடித்து கொண்டிருக்கு, வலுவடைந்திருக்கிறது. சூரியனின் குத்துக்கதிர் வடக்கு நோக்கி நகர நகர அந்த காற்று சுழற்சியோட தீவிரமும் வடக்கே அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் கேரளா கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சியும் கர்நாடக கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சி நீடிக்குது, ஒரு மெலிந்த சுழற்சி. இந்த ரெண்டு காற்று சுழற்சியும் கேரளா வழியாக காற்றை கட்டுப்படுத்தி அதாவது வழி அனுப்புகிறது. அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்றை நேரடியாக வங்கக்கடலில் வடக்கு நோக்கி பயணிக்க செய்யாமல் அரபிக்கடலோட பக்கம் ஈர்த்து கேரளா கர்நாடகா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக கிழக்கு நோக்கி அனுப்பி ஒடிசா நோக்கி அனுப்புகிறது. இந்த கட்டுப்பாட்டு அமைப்பு கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் கடலோர பகுதிகளில் இடி மின்னல் கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது. கிட்டத்தட்ட பருவமழை தொடங்கியது போன்ற ஒரு மழை தான் கேரளாவில் பெய்து கொண்டிருக்கு. இப்போ வலுவான தென்மேற்கு பருவக்காற்று பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாயில் தொடங்கியிருக்கோம். கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் கடலோரத்தில் வலுத்து இருக்கிறது இடிமழை. ஒடிசாவில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய நிலையில் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றும் கடலோரம் வருகிறது. அதே போல் வடமேற்கு திசையில் இருந்து சுழற்சியினுடைய செட்டிங் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் வழியாக வெப்ப காற்று வருது. ஆக வடகடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்தும், மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதை விட கொஞ்சம் வெப்பம் அதிகரித்திருந்தாலும் கடலோர மாவட்டங்கள் வெப்பம் அதிகரித்திருப்பதற்கு இதான் காரணம். ஆனால் இடிமழை பொழிவு ஏற்பட போகிறது. இன்றைக்கு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மதியம் ஆங்காங்கே தொடங்கும் இடிமழை தென் மாவட்டங்களில் பெரிதாய் ஒரு பரவலா இல்லைன்னா கூட ஆங்காங்கே கொடுத்து விட்டு மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் தீவிரமடைந்து டெல்டாவுக்கு நெருங்கும் போது தெற்கு காற்று வடக்கு நோக்கி தள்ள சில நேரங்கள் ஒருவேளை வாய்ப்பு அமைந்தால் கடலோரம் வரைக்கும் டெல்டாவிற்கு லேசான மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறுதியாக கர்நாடக எல்லையோரம் உருவாகும் மழை வங்க கடலோரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் வரைக்கும் வந்து கொடுப்பதற்கும், கடலூர், மயிலாடுதுறைக்கும், அதே போல புதுச்சேரிக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு மாலை இரவு 3 நாட்களுக்கு, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 3 நாட்களுக்கு இதே வானிலை தான். ஆக 3 நாட்களுக்கு வெயிலுக்கு பின் மாலை இரவு இடிமழை பிடிப்பு கொடுக்க போகிறது, ஒதுக்கி ஆங்காங்கே. இதுல கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள்ல நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவு இருக்கும். கேரள எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். பாலக்காட்டு கணவாயில் லேசாக இருக்கும், ஒதுக்கி இருக்கும். கணவாய்க்கு வடக்கும் தெற்கும் நல்லா இருக்கும். வரக்கூடிய 3 நாட்களுக்கு இடிமழை இருக்கு. அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கு. ஆனால் அனைத்து மாவட்டங்களில் அனைத்து இடத்துலையும் பெய்யாது. அதுதான் இப்போ இது. அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து இடத்துலையும் பெய்யாது. வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு உறுதியாக இருக்கு. 3 நாட்களுக்கு, ஞாயிறு மாலை இரவு, திங்கள் மாலை இரவு, செவ்வாய் மாலை இரவு. சரி, 24 இன்னைக்கு, நாளைக்கு 25 திங்கள், 26 செவ்வாய், இந்த 3 நாட்களுக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு. சென்னையிலையும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். நாளைக்கு இன்றைய விட கூடுதல் பரப்பு. ஓகே, புதன்கிழமையிலிருந்து, அதாவது 27ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கிடும். தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது ஒடிசா, மேற்கு வங்கம் அருகே நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி வலுவாக இருக்கும் என்பதனால தற்பொழுது கேரளா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக, ஒரு மெலிந்த சுழற்சியாக, தீவிரமில்லாத ஒரு சுழற்சியாக இருக்கும். ஏன்னா காற்று எங்கே இழுக்குது? ஒடிசா நோக்கி இழுக்குது. கேரளாவில் ஒரு காற்று சுழற்சி, கர்நாடகாவில் ஒரு காற்று சுழற்சி கட்டுப்படுத்தி காற்றை இருத்து தொடர்ந்து மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையை சீராக, லேசாக, மிதமாக, சற்று கனமாக கொடுக்க தொடங்கினோம். பெயரளவில் தென்மேற்கு பருவமழை இந்த மாத இறுதியில் தொடங்கிடும்.
31ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் முதல் வாரத்தில் வலுத்த தென்மேற்கு பருவமழை. இதில் குறிப்பாக 4ஆம் தேதி ஜூன் 4, 5, 6, 7, 8 வலுத்த பலத்த தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே பாதிப்பை இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் கேரளா கர்நாடகாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளாவோட மேற்கு சரிவிலையும் அணைகள் நீர்பிடிக்கும் பகுதியிலையும் மிக கனமழை பொழிவு 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை கொடுக்கும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய 3 நாட்களுக்கு வெப்பச்சலன மழை கொடுத்த பிறகு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 27ஆம் தேதி 28ஆம் தேதி தொடங்கிய பிறகு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த ஈரப்பதமான காற்று வெப்பச்சலன இடிமழை பொழிவை தொடர செய்யும், படிப்படியாக அதிகரிக்க செய்யும். உள் மாவட்டங்கள்லையும் வங்கக்கடலோரம் வரைக்கும் கூட வெப்பச்சலன இடிமழை பொழிவு கொடுக்கும். ஆக கேரளாவில் பெய்வது தென்மேற்கு பருவமழை, கர்நாடகாவில் பெய்ய போவது தென்மேற்கு பருவமழை, தமிழ்நாட்டுக்குள் பெய்ய போவது வெப்பச்சலனம் மற்றும் தென்மேற்கு பருவமழை இணைந்த மழையாக வரக்கூடிய மாத இறுதி நாட்களில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வலுத்த மழையாக இருக்கும். ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு மேலும் வழுக்கும் மழை. 31ஆம் தேதிக்கு பிறகு மே 31 ஜூன் முதல் 2வது வாரம் எல்லாமே ஜூன் அப்புறம் அப்படியே மழை. கேரளாவில் பருவமழை பெய்யும், தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பசலன மழை பொழியும். பாலக்காட்டு கணவாயில் அவ்வப்பொழுது சாரல் வரும். உங்களுக்கெல்லாம் தெரியும், முக்கோணம் வரைக்கும் சாரல் வரும், நெகம் வரைக்கும் சாரல் வரும். வலுவாக இருக்கும் பொழுதும் முக்கோணம் வரைக்கும் வரும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் வலு இருந்தால் அது மடத்துக்குள்ள வரைக்கும் கூட போகும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மடத்துக்குள்ள வரைக்கும் வரக்கூடிய சாரல் ஜூன் முதல் வாரம். முக்கோணம் வரைக்கும் வரக்கூடிய சாரல் இந்த மாத இறுதி. ஆனால் ஆரம்பத்தில் முக்கோணம் வரைக்கும் வராது, 30, 31ஆம் தேதி வாக்கில் தான் வரும். ஜூன் 4, 5 தேதி வாக்கில் வரக்கூடியது அப்படியே அரவக்குறிச்சி வரைக்கும் மடத்துக்குளம் வரைக்கும் எட்டும், கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு எட்டும். ஆக கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய மழைன்னா அது இன்னைக்கோ நாளைக்கோ வரக்கூடிய 3 நாளில் இருக்கும். கோயம்புத்தூர் வடக்கு கருமத்தம்பட்டி மற்றும் மேட்டுப்பாளையம், அந்த ஈரோடு மாவட்டத்தோட எல்லையோர, திருப்பூர் மாவட்ட எல்லையோர பகுதி இதெல்லாம் இருக்கும். சூலூர் கூட கொடுக்கும், மாநகரத்துக்கு நெருங்கும். ஏதாவது வரக்கூடிய 3 நாளில் 1 நாள் கோயம்புத்தூர் கொடுக்கும். அதுக்கப்புறம் மாத இறுதியில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. ஜூன் முதல் வாரத்தில் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு இருக்குது. பாலக்காட்டு கணவாயிலையும் சாரல் மழைப்பொழிவு வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை வலுத்த மழையாக மாறக்கூடிய 31ஆம் தேதிக்கு பிறகு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் 4ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு பலத்த மழையாக கேரளா கர்நாடகாவில் பொழியும். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து நீர்வரத்தை ஏற்றும் வகையில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதையும், மாவட்டங்களில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு 3 நாள் பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கூடும், மாத இறுதியில் வலுக்கும், ஜூன் முதல் வாரத்தில் நன்றாக வலுத்திருக்கும் என்பதையும், காற்று பகுதியாகிய தாராபுரம் பகுதிக்கு கொஞ்சம் சாரல் மழைப்பொழிவு எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ கிடைக்கும். வரக்கூடிய 3 நாளில் ஏதாவது 1 நாள் மழைப்பொழிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்த பிறகு வலுவான ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும்போது சாரல் வரும். ஆனால் பிற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். மலை மறைக்கும் பகுதி நீலகிரி மாவட்டத்தோட மலைக்கும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம், கொடைக்கானல் மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய நத்தம், மதுரை போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை காலத்தில் கிடைக்கும். டெல்டாவில் தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அப்பப்போ வலுவாக இருக்கிறதுனால எப்போ காற்று குறையுதோ அப்போ வரும். ஆனால் வரும் ஒரத்தநாடு மற்றும் தஞ்சாவூர் வரைக்கும் வரக்கூடியது தெற்கு காற்றோட வேகத்தை வைத்து கடலோரம் வரும். அதிக தெற்கு காற்று வேகம் இருந்தால் வடக்கே தள்ளும். இப்படி இருக்குது எல்லாமே சூழல். ஆகிய தமிழ்நாட்டுடன் இயற்கை அமைப்பு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால அப்படியே விரிவாக சொல்லணும்னா ரொம்ப நீண்டமாகும். ஆனால் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வானிலையே ரொம்ப நாள் கேட்டு வர்றதுனால நம்முடைய அறிக்கை, உங்களுடைய வார்த்தைகள் புரிதல் இருக்கும். ஆகையினால கண்டிப்பாக அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய 3 நாட்களுக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு ஆங்காங்கே கொடுக்க இருக்கிறது. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு வெப்பச்சலன மழை கொஞ்சம் தீவிரமடையும். ஜூன் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை பலத்த மழையாக இருக்கும். தமிழ்நாட்டிலும் மழை இருக்கும். இதுதான் சுருக்கம். இணைந்திருங்கள். ஆனால் கடலோரம் தெற்கு காற்று நுழையக்கூடத்தில், கடலோரத்தில் வடக்கு நோக்கி பணிக்கூடிய காற்று இருக்கிறதுல கொஞ்சம் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். அங்கும் சில நாள் எட்டி பிடித்து கொடுக்கும். மேற்கு காற்று வேலுவாக இருக்கும் பொழுது. நன்றி. இணைந்திருங்கள்.